ஹாய் ஹலோ. இன்றைக்கி மணக்கும் மத்தி மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான மத்தி மீன் குழம்பு. ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக முடிச்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. தண்ணி மூழ்கிற அளவு ஊற்றிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டோங்க. 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். புளி கரைச்சி எடுத்தாச்சு. ஒரு 5 தக்காளி போல் நான் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 1 சேர்த்தா போதும். அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை இந்த புளியோடு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நான் 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ நம்ம இது கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சாச்சுங்க. இப்போ இது தாளிச்சிடலாம். ஒரு பேன் வச்சு அது நல்லா சூடானதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம் நல்லா பொரிய விட்டுடலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நம்ம வதக்கிக்கலாம். ஒரு சின்ன தக்காளி நான் சேர்த்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி அரைச்சி தக்காளி ஊற்றியாச்சு. நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த புளி கரைசலை ஊற்றிக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஃபாஸ்ட்டில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. உப்போட டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மீனை நம்ம சேர்த்துடலாம். மீனை நல்லா சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஆட் பண்ணிடலாம். மீனை தனித்தனியாக போடலாம். இல்லைனா ஒன்று போல் சேர்ந்துருச்சுன்னா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். மீன் போட்டு கலக்காதீங்க, அப்படியே விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவிடலாம். நல்லா மணக்க மத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.